கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அவுலியா அல்லா ஹசரத் யாரப் அவர்களின் வரலாறை சிறு குறிப்புகளை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். தென்னிந்தியாவில் பெரிய தர்காக்களில் குறிப்பிடத்தக்க பெரிய வரலாறு கொண்ட இந்த தலம் ஆகும். யாரப் என்பவர் வட இந்தியாவை சேர்ந்த பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் என்னும் பெரிய ஊரின் பக்கத்தில் தரன்தாரன் என்ற ஊரில் பிறந்தவர்கள். யாரப் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார்கள். அந்த காலத்தில் சூஃபிசம் என்ற வழியில் யாரப் அவர்கள் அந்த பாரம்பரியத்தை விட்டு சூஃபிசம் பாரம்பரியத்தை ஏற்று வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவிற்கு வந்து கர்நாடகாவில் இருந்து தேன்கனிக்கோட்டைக்கு நடந்து வந்து தேன்கனிக்கோட்டையில் 1913 வந்தார்கள். யாரப் அவர்கள் எப்போது தேன்கனிக்கோட்டையில் கால் வைத்தார்களோ அன்றே கால்ரா என்றும் கொடிய நோய் தேன்கனிக்கோட்டையை விட்டு பறந்து ஓடியது. தேன்கனிக்கோட்டையில் பல பல அதிசயங்களை யாரப் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அது சமயம் யாரப் அவர்களின் சீடர்கள் அதிகமாகினர். முஸ்லிம் அல்லாமல், இஸ்லாமியர்கள் அல்லாமல் இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் யாரப் அவர்களின் சீடர்களானார்கள். 1951 முஹர்ரம் 27ஆம் தேதி அன்று யாரப் அவர்கள் சமாதி அடைந்தார்கள். யாரப் அவர்கள் சமாதி அடைவதற்கு முன்பு சேலத்தை சேர்ந்த சீடராக கலீஃபாவாக அவருடைய கலீஃபா வைகே ஷரீப் சாஹிப் என்பவரை தலைமை சீடராக, கலீஃபா என்பவர் தலைமை சீடர் நியமித்து 1945 அவர் கூடவே இருந்தார்கள். இந்த தலமானது மிகப்பெரிய தாஜ்மஹால் போன்ற கட்டிடத்தை யாரப்புடைய கலீஃபா அவருடைய வளர்ப்பு மகன் வைகே ஷரீப் சாஹிப் அவர்கள் தலைமையில் இங்கே இருந்த கமிட்டி உறுப்பினர்கள், குறிப்பாக யாரப் தர்காவின் செயலாளராக ஷேக் ஹைதர் அவர்கள், சலாம் கான், அப்துல் காதர், ஆனந்த் குமார் மற்றும் பலர் சேர்ந்து இந்த யாரப் தர்காவை நிர்மாணித்தனர். யாரப்புடைய தர்காவில் வந்து மனதார வந்து இங்கே வேண்டினால் நிச்சயமாக நிறைவேறி இருக்கிறது. நாங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். வேண்டுவது மனதார வேண்டும், அதுதான் முக்கியம்.